இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் எடுக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வன்முறையை ரொம்ப ராவா காட்டுற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த மாதிரி படங்கள் எடுக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இப்போ திருத்தணியில் நடந்த கோர சம்பவம், ஒரு வடமாநில இளைஞரை 4 சின்ன பசங்க சேர்ந்து வெட்டி அதை வீடியோ எடுத்து லைக் பண்ண சொல்லி அப்லோட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். போதை காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வன்முறை அதிகமாக உள்ள படங்களோட தாக்கம் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு நியாயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வன்முறை நாங்கள் நிறைய காட்டுறோம் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு சாதாரண மனுஷன். ரைட்டர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த உலகத்துல எங்கேயாவது வன்முறைனால எதுக்காவது தீர்வு கிடைச்சிருக்கா? சொல்லுங்களேன். அப்புறம் ஏன் வன்முறையை அதிகமா காட்டி நம்ம படம் எடுக்கணும்? டியர் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ளீஸ் இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க படமோ வன்முறையை ரொம்ப ராவா காட்டுற படமோ எடுக்காதீங்க. நன்றி.